2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இவிஎம் அப்படிங்கிற போலி எந்திரத்தை வச்சு நடிகர் விஜயை வெற்றி பெற வச்சிருக்காங்க இந்த யூத பிராமணர்கள். ஆனால் தமிழர்களுடைய தாகம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் விஜய் தமிழர் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரே அமைப்பும் 5ஆம் தமிழ்ச்சங்கம் மட்டும்தான். நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் சில போலிகள் விஜயை தமிழன் அப்படின்னு சொல்லி நிறுவிட்டு வராங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு ஆந்திராவில் விஜய் எங்கள் இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விடயம்தான் சமூக வலைதளம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. அதாவது விஜயோடைய அப்பா மற்றும் தாத்தா ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த படிகா சாதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவரின் தாயார் பிராமண சாதியை சேர்ந்தவர் என்றும் பேசி வருகின்றனர். ఒకటేమో విజయ్ దళితుడని మాదిగ కులమని ఒక ఎక్స్ట్రీమ్ కనబడి మాదిగ సంఘాలు మా మాదిగ నాయకుడు లేకపోతే దళిత ముఖ్యమంత్రి ఇలాగా పెట్టుకుంటున్నారు. మన తెలుగు వాళ్ళు మంచి సినిమాలు బ్రహ్మరథం పడతారు అన్నాడు. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, தமிழே சரியா தெரியாது. உண்மையே சொல்றேன். எங்க அப்பா அம்மா 2 பேருமே லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க. ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, தெலுங்கு தான். தாய்மொழி தெலுங்கு தாயுடைய மொழி. இந்த அம்மாவுடைய அப்பா அம்மாவே அந்த காலத்திலேயே மேடை பாடகர். தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இன்னைக்கு சித்தூர் மாவட்டத்தில் இருக்க அவங்களுடைய பூர்வீக ஊர்ல ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அவர் படிகா சாதி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பேசும் பொருள். தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள், அவர் திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட ஒரு ஆள்தான். தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறது பிராமணியத்தோட 700 ஆண்டு கால திட்டம். தமிழ்நாட்டில் பல தெலுங்கர்கள் பொய் ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு தமிழர் அப்படிங்கிற போர்வையில் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை உணருங்க. காரணம், மாற்றம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றனர். மீண்டும் சொல்கிறோம், விஜய் தமிழர் அல்ல, தமிழர் அல்ல, தமிழர் அல்ல.